மக்களே இன்னைக்கான 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. 4வது ப்ரோமோ முழுக்க முழுக்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு விஜே பார்வதிக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற காரணங்கள் ரொம்பவே வேல்யூவா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விஜே பார்வதி அவ்வளவுதான் வேலையெல்லாம் செய்ய முடியாது, இப்ப என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிறதா இருக்கட்டும், அவங்க மேல இருக்கிற தவறை வந்து அட்ரஸ் பண்ணும்போது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காத விதமா இருக்கட்டும், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட் எல்லாருமே சேர்ந்து விஜே பார்வதி அடிக்கும் போது அவங்க ஒரு கேமர்ரா, உங்களோட காதலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க விளையாட முடியலடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் விஜய் பார்வதி ஒரு டேலண்டான ஒரு பர்சன் தான். ஆனால் கமருதீனுக்கான அந்த காதல் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கேம் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. ஆனால் கமருதீனே வந்து கிட்டத்தட்ட பயாஸ்டா திவ்யா கூட இருந்துக்கிட்டு பார்வதியை அடிக்கும் போது என்னடா நடக்குது உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ரோமோ முழுக்க முழுக்க டிக்கெட் டு ஃபினாலே வந்து விஜய் பார்வதிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு, விஜய் பார்வதி ஒரு கேமரா, அவங்களுக்கான கேம் இல்லையா, இல்லை அவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலுக்கு வந்து ஒர்த் இல்லையா, என்ன தோணுதோ 1 செகண்ட் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.